ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒல்லியாக தட்டையான வயிற்றை பெறத்துக்கு நீங்கள் இந்த உடற்பயிற்சி மற்றும் உணவுகளை ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும். அது என்னன்றதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். உங்களோட பிஸியான ஷெட்யூலில் உங்களுக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெளியே போகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆனால் உங்களுக்கு வயிறு ரொம்ப பெருசாக தொப்பை வெளியே எட்டி பார்க்குதா? உங்களோட வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பை எப்படி குறைக்கிறது அப்படின்னு ரொம்பவே கவலையாக இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒல்லியாக தட்டையாக இருக்கிறதுன்றது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் தான். இது எல்லாராலையுமே விரும்பக்கூடிய ஒன்று. தொப்பை இல்லாமல் இருக்கிறதுன்றது பல பேரோட கனவு தாங்க. இது உங்களோட தோற்றத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்துக்கான ஒரு அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. ஆனால் தட்டையான வயிற்று அடையிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உங்களோட வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பை எப்படி குறைக்கிறதுன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு, உங்களால் கொழுப்பை குறைக்க முடியலனாலும் மொத்த உடல் கொழுப்பு சதவீதத்தை குறைக்கிறது மூலிமா தொப்பையை குறைக்க முடியுன்றதை நீங்கள் நம்பணும். ஆரோக்கியமான உணவோட தொடர்ச்சியான உடற்பயிற்சியும் ஒரு கனவு வயிற்றை உங்களுக்கு பெறத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொப்பையை குறைச்சி தட்டையான வயிறை பெறத்துக்கு என்ன செய்யணுன்றதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய உடற்பயிற்சி ஸ்கிப்பிங் செய்கிறதுன்றது ஒரு வேடிக்கையான செயல்பாடு மட்டும் கிடையாதுங்க. ஒரு சிறந்த உடற்பயிற்சி தான் நான் சொல்லுவேன். இந்த உடற்பயிற்சி உங்களோட முழு உடலுக்கும் ஒரு நல்ல பயிற்சியாக அமையுது. இது மட்டும் இல்லாமல் இந்த உடற்பயிற்சியை பற்றி மிகச்சிறந்த விஷயம் என்னென்னா, எந்த நேரத்தில் வேணாலும் எங்கே வேணாலும் இந்த ஸ்கிப்பிங் கயிறு இருந்தாலே நாம் இந்த உடற்பயிற்சி செய்ய முடியும். அதனால் நீங்கள் எப்பயுமே ஸ்கிப்பிங் கயிறை கையோடு வச்சுட்டு இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கூடவே நீங்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் ஸ்கிப்பிங் பண்ணலாம். அதனால் உங்களோட உடம்பு ரொம்பவே ஃபிட்டாக இருக்கும். ரெண்டாவது, ஒர்க் அவுட் பேண்ட். உங்களோட ஒர்க் அவுட்டுக்கு அதிக தீவிரத்தை சேர்க்கறதுக்கு ஒர்க் அவுட் பேண்ட் ஒரு சிறந்த வழியாக பார்க்கப்படுது. தரையில் உங்களோட முதுகை சைக்கிள் ஓட்டுற மாதிரி இந்த ரெசிஸ்டன்ட் பேண்டை பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய உடற்பயிற்சி உங்களோட வயிற்றுக்கு ரொம்பவே வலிமையை கூட்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் பற்றின நிறைய உடற்பயிற்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இன்னும் சரியாக தெரியலன்னு சொல்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸை கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி வீடியோஸை பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட வயிற்றை ரொம்ப தட்டையாக மாற்றத்துக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது, ஆப்பிள் சீடர் வினிகர். அதாவது ஆப்பிள் சீடர் வினிகரில் பொட்டாசியம், அதுக்கப்புறம் அமினோ ஆசிட்ஸ், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்க்கு அதிக அளவில் இருக்குது. ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் எடையை குறைக்கிறதுக்கும் தேவையான சத்துக்கள் இதில் அதிக அளவில் இருக்குது. உடலில் சேரக்கூடிய நச்சுகள், அதுக்கப்புறம் தீங்கி விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களையும் கொள்ளுது. ஆப்பிள் சீடர் வினிகர்ன்றது எடையை குறைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ட்ரிங்க்னு சொல்லலாம். இது குறைஞ்ச கலோரி கொண்ட ஒரு ட்ரிங்காக இருக்குது. கொழுப்பு சத்து சேர்றதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை ரொம்ப நேரம் முழுசாக வச்சிருக்கிறதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த ஆப்பிள் சீடர் வினிகர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக, உப்பு உங்களோட உடலில் அதிகமாக தேங்குறத கட்டாயமாக தடுக்கணும். அதை குறைக்கிறதுக்கு நீங்கள் சோடியம் உட்கொள்றதை குறைக்கணும். சில நாட்களுக்கு உங்களோட உணவை மூலிகை மசாலாக்களோட சாப்பிடலாம். ஆனால் உப்போட அளவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு பாருங்கள். அடுத்ததான், நீங்கள் சர்க்கியூட் எக்ஸசைஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் ஒரே நேரத்தில் தசையை உருவாக்கி கொழுப்பை எரிக்க விரும்புகிறீங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு 3 நாட்கள் சர்க்கியூட் எக்ஸசைஸ் செய்யணும். ஒரே நேரத்தில் தசைகள் மற்றும் கொழுப்பை எரிக்கிறதுக்கு சர்க்கியூட் எக்ஸசைஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புஷ்அப்பு, அதுக்கப்புறம் ஸ்குவாட்ஸு, லஞ்சஸு, இந்த மாதிரி உடற்பயிற்சிகளை நீங்கள் 3 செட்டுன்னு சொல்லிட்டு 15 ரெப்பு நீங்கள் டெய்லி செஞ்சுட்டு வந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 உடற்பயிற்சியோட நான் சொன்ன அந்த ஸ்கிப்பிங்கையும் சேர்த்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வீக்லி 500 to 600 கலோரிஸை ஈஸியாக பர்ன் பண்ண முடியும். வயிற்று தசைகளை குறைக்கிறதுக்கான சூப்பரான உடற்பயிற்சி இப்போ நான் சொல்ல போகிறேன். வயிற்று கொழுப்பை விரைவாக குறைக்கிறதுக்கு எப்படி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களோட தொப்பையை குறைக்கிறதுக்கான குறிப்புகள் பட்டியலில் வயிற்று தசைகளோட பயிற்சியை சேர்க்கணும். இது வாரத்தில் 3 முறை செய்யணும். அதாவது கிரன்ச்சஸ், இதை 3 செட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சுட்டு வரணும். கடைசியாக உங்களோட உணவை நீங்கள் சரி பார்த்துக்கணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு எந்த மாற்றத்தையும் கொண்டு வரதுல முக்கியமானதுன்னு சொல்லலாம். பழங்கள், காய்கறிகள், அப்புறம் முழுதானிய ரொட்டி, அப்புறம் பாஸ்தா, கோழி, மாட்டிறைச்சி, மீன், குறைஞ்ச கொழுப்பு இருக்கக்கூடிய பால், இது மாதிரியான இயற்கை சார்ந்த உணவுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட எடையை குறைக்கிறதுக்கு சரியான அளவு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட தொப்பையை குறைச்சி உங்களோட இடுப்பை ரொம்பவே ஸ்லிம்மாக மாற்ற முடியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரான நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.